உங்கள் அன்பு ஜோதி சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வர இருக்கின்ற இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கான பொது பலனாக பார்க்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தை இந்த 2025 கண்டிப்பாக கொடுக்கும். என்ன காரணம்னா, இப்போ என்ன நிலைமையோ அதுதான் மார்ச் வரைக்கும் இருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் சனி பயிற்சி ஆகிறார் மார்ச்ல. அப்போ பயிற்சி ஆனவர் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு என்னென்னலாம் தொந்தரவு கொடுத்துருந்தாரோ அதுலேருந்து கொஞ்சம் மாற்றத்தை கொடுப்பார். இப்போ அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணீங்க, 7 சனியில் என்ன கஷ்டத்தை அனுபவிப்போமோ, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனினால் என்ன கஷ்டத்தை அனுபவிப்போம், அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த அர்த்தாஷ்டம சனியில் சந்திப்போம். ஸோ இப்போ அதுலேருந்து விடுபடுறோம். அப்போ அதுலேருந்து விடுபடும் போது அதனால் ஏற்பட்ட துன்பங்கள்லேருந்து நாம் வெளியே வருவோம். அப்போ சனி கண்டிப்பாக மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சில நன்மைகளை செய்ய இருக்கிறார். அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வரப்பிரசாதம். அதே போல் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல தான் குரு இருக்கிறார். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7ஆம் இடத்திற்குரிய குருவால் எல்லா விதமான நற்பலன்களையும் நீங்கள் கொள்ளலாம். ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து டைரெக்டாக உங்களை பார்க்குறாரு. குரு பார்வையினால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வண்டியை தாராளமாக செலுத்திட்டு இருக்கலாம். வண்டி பாட்டு ஓடிட்டு இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மே மாதத்துக்கு அப்புறமேட்டா பார்த்தீங்களா, குரு பயிற்சியாகி 8ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ 8ஆம் இடத்துக்கு போகும்போது தன்னுடைய 7ஆம் பார்வையாக தான் சொந்த வீட்டை 2ஆம் இடமா 2ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனுசை. அப்போ தனுசு ராசியை பார்க்கும்போது அது உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானமாக அமையுது. அப்போ தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கும்போது அதில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கம்யூனிகேஷன்ஸுங்கிறது ஒரு விஷயம். அது வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். கமிட்மெண்ட் கொடுக்கறது, ஒருத்தர் சொல்கிறது, இல்லை ஒருத்தர் பேசும்போது கவனக்குறைவாக பேசி அதனால் பிரச்சனையில் சிக்கிறது, இதிலெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். விருச்சிக ராசினியர்கள் என்ன காரணம்னா, சனி பகவான் அவனுடைய 10ஆம் பார்வையாக அந்த வீட்டை பார்க்குறாரு. அதனால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்துடலாம். பொருளாதார அபிவிருத்தி கிடைக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் பணத்துக்காக பட்ட கஷ்டங்கள், கடனுக்காக பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரத்துக்கான ஒரு அமைப்பையும் தனத்தையும் இந்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சந்தோஷமாக பயன்படுத்திக்கொள்ளணும். அதே போல் இந்த 2ஆம் இடம் மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது இந்த அர்த்தாசிரம சனியாக இருந்த சனியினால் ஏற்பட்ட தொந்தரவு, தாயாரிடத்திலிருந்து மனக்கசப்பு, மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வண்டி வாகனங்கள் பட்ட பிரச்சனை, நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தொழிலில் இருந்த முடக்கம், இது எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்குடி மனநிலையில் இந்த மாற்றங்கள் எல்லாமே தெளிவடையும். அப்போ குரு அந்த 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான அமைப்பு ஏற்படும். ஏற்கனவே பழுதாகி இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் சரி செய்து மாற்றி புதுசாக வாங்கிறதுக்கு ஆன காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பின்பு ஏற்படும். அது மே மாதத்துக்கு முன்னாடியே கூட அது நடக்கும். குரு பயிற்சிக்கு முன்னாடியே நடக்கிறதுக்கு வரப்போ அது குரு பயிற்சி ஆனாலும் நடக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை அந்த வீட்டுக்கு வர்றதுனால. அதே போல் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ருண ரோகஸ்தானம். அப்போ வீட்டில் தீராத வியாதி, கடன் பிரச்சனை, தொந்தரவில் ரொம்ப வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதுலேருந்து வெளிவரத்துக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. என்ன ஒன்றா அஷ்டம குருவாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நற்பலனை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு தீய பலனையும் சில நேரத்தில் கொடுத்துருவார். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, வியாழக்கிழமை தோறும்
தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் விருச்சிக ராசியாக இருக்கிறதுனால, செவ்வாயினுடைய ஆதிக்கமாக இருக்கிறதுனால முருகர் வழிபாடு, ஏன்னா முருகரும் குருவே தான். அதனால் முருகர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அஷ்டம குருவினால பாதிப்புகள் இல்லாமல் நாம் இருந்துக்கலாம். சனியும் உங்களுக்கு சிறப்பு செய்வார். அதே போல் வெளியூர் சென்று வேலை தேடணும், இல்லை வெளிநாட்டுக்கு போய் வேலை வாங்கணும், இல்லை நம்ம இருந்த இடத்துலேருந்து வேற இடம் மாறி தொழில் செய்யணும், இல்லை அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பணி மாறுதல் வேணும்னு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கெல்லாம் இந்த 2025 இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கும். காரணம் என்னன்னா, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் ஸ்தானத்தில் கேது வரும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிகழ்த்தி கொடுக்கணும். 10ல் ஒரு பாவி இருந்தாலும் கண்டிப்பாக அதை புத்திசாலித்தனமாக செயல்பட்டோம்னா நிறைய பெண் பொருள்களை நீங்கள் சேர்க்கறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கேது 10ல் இருக்கிறதுனால தொழிலில் மாற்றம் ஏற்படும். அரசு துறையில் பணியாற்றவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லை அவங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாறுதல் பெறலாம். என்னன்னா எது எப்படி இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உடல்நலத்தின் மீது நீங்கள் கொஞ்சம் அக்கறையை செயல்படணும். அன்பு நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.